ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வடை குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இதை நீங்கள் வெரைட்டி ரைஸஸ் கூடலாம் சைட் டிஷ்ஷாகவும் கொடுக்கலாம், இல்லைனா ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சூப்பரான ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. வடை செய்கிறதுக்கு முதல்ல இந்த கப்பில் 3/4 கப் அளவு கடலைப்பருப்பு, 3/4 கப் அளவு துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு 3 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துடலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இப்போ இதில் தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும், அப்போ தான் வடை ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிடுங்க. மாற்றினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை தோல் சீவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதில் இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்குறதுனால வடை நல்லா முறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டு நல்லா கையில் உள்ளங்கை வச்சு அழுத்தும் போது நம்மளுக்கு வடை ஷேப் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருங்க. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு எல்லாத்தையுமே வடைகளாக பிடிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வடையை ஒன்றா போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 2 சைடும் ஈவனாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இந்த வடை நல்லா அவுட்டரில் கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி. பாருங்கள், அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பீட்ரூட் வடை. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.